ஐ ஃபஸ்ட் பார்ட்டில் நெக் பார்த்தோம். இப்போ செகண்ட் வந்து ஷோல்டர் ஜாயினிங்கும் ஸ்லீவ் ஜாயினிங்கும் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி கீழே கம்ப்ளீட் பண்ணும்போது நான் அந்த ஃபோல்ட் பண்ணி அடித்து வச்சுருவேன். அதனால் அதை மட்டும் லென்த்தை செக் பண்ணி அடிச்சுட்டு ஷோல்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸில் ஷோல்டர் ஜாயின் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச்சும் முடிக்கும் போது பேக் ஸ்டிச்சும் போட்டு முடிச்சிடுவேன். 2 ஷோல்டரும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிக்குவேன். எக்ஸஸாக இருக்குது, அதாவது அந்த த்ரெட்டு இதெல்லாம் வந்து எக்ஸஸாக இருக்குங்கிற பட்சத்தில் அதை நான் வந்து ட்ரிம் பண்ணி செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ் தான் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் செக் பண்ணி வச்சு நாச் போட்டுக்கணும். சென்டரில் எப்போயுமே வந்து ஒரு நாச் பண்ணிவிட்டு அதை வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம்ல அதுக்கிட்ட வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறக்கா ஓவராலாக ஜாயின் பண்ணுறக்காக வச்சுருக்க நாச்சும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி அதர் சைட்ஸும் அதே மாதிரி நாச்சில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். 2 ஸ்லீவும் நான் இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் இப்படி ஆஃப் அண்ட் ஆஃப்னு போட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டிச் மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சுடுவேன். 2 ஸ்டிச் கண்டிப்பாக ஸ்லீவில் போட்டால் தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி அதர் சைட்ஸும் நாச் பண்ணி சென்டர் நாச் பண்ணி ப்ராப்பராக ஷோல்டரில் வச்சு ஒரு சைடு அடிச்சுட்டு நாச்சுக்கிட்ட வர மாதிரி வச்சு அதே மாதிரி அதர் சைட்ஸ்லேயும் வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் நீட்டாக இருக்கும். ஜாயின் பண்ணும் போதும் எந்த க்ரீஸ் லைனும் ஆமோல் கிட்ட வராது. சேம் வயல் வந்து இதுலேயும் வராது. நம்ம ஸ்லீவ் கிட்டேயும் ஃபுல்லாக ஃப்ளஃபியாக இருக்காது, நீட்டாக இருக்கும். அதுதான், இப்படி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.